அக்னிச்சிறகிலிருந்து இன்னைக்கு ஹெலன் கெல்லர் தான் போகிறோம். ஹெலன் கெல்லர் பிறந்த ஊர் அலமாபாவில் உள்ள டஸ்கும்பியாவில். ஹெலன் ஆடம்ஸ் கெல்லர் 1880ஆம் வருடம் ஜூன் 27இல் பிறந்தார். அம்மா கேட் ஆடம்ஸ் கெல்லர், அப்பா கர்னர் ஆர்தர் கெல்லர். ஹெலன் பிறக்கும் போது நல்ல குழந்தையாக தான் பிறந்தார். அவர் 2 மாத குழந்தை பருவத்தில் கடுமையான காய்ச்சல் காரணமாக தனது பார்க்கும் திறனையும் பேசும் திறனையும் இழந்தார். அவரது 6 வயதில் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லிடம் அவரது பெற்றோர் அழைத்து செல்கின்றனர். அவர் பார்வையற்றோர் பள்ளி ஆசிரியரை ஆன் சல்லிவானை ஹெலனுக்கு பாடம் கற்பிக்க அனுப்பி வைத்தார். சில மாதங்களுக்கு கெல்லர் பொருட்களை விரலினால் தொட்டு பார்த்து உச்சரிக்கப்படும் சொற்களுடன் அவற்றை இணைக்கவும் கற்றுக்கொண்டார். ஹெலன் கெல்லர் பிரெய்லி முறையில் பிரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளையும் கற்றார். 1920இல் அமெரிக்க சிவில் உரிமைகள் ஆய்வாளர் ரோஜர் நாஸ்பால்ட்வின் மற்றும் பிறருடன் இணைந்து அமெரிக்க சிவில் லிபர்ட்டிஸ் யூனியனை நிறுவினார். 1903இல் ஹெலன் முதல் புத்தகமான தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற சுயசரிதை வெளியிடப்படுகிறது. 1904இல் ஹெலன் காம்ப்ளட் பட்டம் பெற்றார். 1956 ஹெலன் தனது வாழ்க்கை பற்றிய ஆவணப்படத்திற்காக அகாடமி விருதை வென்றார். 1936இல் அவருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியரான சல்லிவன் மறைந்தார். அதற்கு பிறகு பாலி தாம்சன் அவருக்கு உதவியாக இருந்தார். 1960இல் பாலி தாமஸும் இறந்தார். அதற்கு பிறகு வந்த வின்னி கார்பல்லி என்ற செவிலியர் இறுதி வரை உடனிருந்தார். வாழ்க்கை பற்றி அவர் கூறியதாவது: உலகில் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தால் நாம் தைரியமாகவும் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள்ள முடியாது. 1968 ஜூன் 1இல் இந்த வீரமங்கை மறைந்தார்.